16 நாள் காரியம் முடிகிற வரைக்கும் தூக்கமே இல்லையாங்க. தூங்கவே முடியாதான். கெட்ட கெட்ட கனவா வருமா, ரத்தம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரியுமா, பதறி அடிச்சு எந்திரிச்சிருவாங்களாம். எந்திரிச்சா வெளியே இந்த மாதிரி உங்களோட குரல் ஒரு பக்கம் கேட்குமா. நிறைய விஷயங்கள் நடந்திருக்குதுங்க. ஒரு நாள் சங்கீதாவோட வீட்டில் இருக்கிற 2 டாக்ஸில் ஒரு டாக் வந்து அவங்க கிட்ட ரொம்ப பெட்டா இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா கல்யாணி கிட்ட, அந்த மாதிரி திடீர்னு ஹாலில் வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரியான உணர்வு இவங்களுக்கு இருந்திருக்குது. சங்கீதாவுக்கும் அவங்க அக்காவுக்கும் லிட்ரலி யாரோ ஒருத்தவங்க நடந்து வர மாதிரி ஒரு கருப்பு புகை மாதிரியான உருவத்தை பார்த்துருக்குறாங்க. அது ஒரு பொண்ணோட உருவம் தான், அது கல்யாணியோட உருவம் தான் சொல்லிட்டு அழுத்தமாக சொல்கிறாங்க. அந்த உருவம் வந்து நிற்கிதாங்க ஹாலில். எனக்கு இப்போவும் ஒரு மாதிரி உடம்புலாம் புல்லரிக்குதுங்க இதை சொல்லும் போது. ஒரு கருப்பு புகை மாதிரியான உருவம் நம்ம வீட்டில் நாய்ங்க எல்லாம் வெளியே வந்து கத்திக்கிட்டே இருக்குதுங்க. இந்த சாஃப்டாக இருக்கிற நாய் மட்டும் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அந்த புகை மாதிரியான உருவம் இவங்க கண்ணுக்கு தெரியுது. நடு ஹாலில் வந்து நிற்கிது. அழுதுகிட்டே முட்டி போட்டு உட்காருதான். இந்த குட்டி நாய் இருக்குது இல்லையா, அவங்க கிட்ட நல்லா பழகுன்னு சொன்னாங்களே, அது வேகமா ஓடி போயிட்டு கல்யாணி வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுதான் அழுதுகிட்டே. வெளியே இருக்கிற அந்த நாய் இருக்கு இல்லையா கடிக்க போகுமே, அது கல்யாணி வந்தாங்கன்னா என்ன பண்ணுமோ அதே மாதிரியே கத்திக்கிட்டு குலைச்சிக்கிட்டு கடிக்கிறதுக்கு போற மாதிரியே துள்ளிக்கிட்டு இருக்குதான். இதை பார்த்துட்டு சங்கீதாவுக்கும் அவங்க அக்காவுக்கும் என்ன பண்றதே தெரியாம உறைஞ்சு போய் உட்கார்ந்து வந்துருக்குறாங்க. இந்த நாள் அவங்களோட வாழ்க்கையில மறக்கவே முடியாதாங்க. லிட்ரலி கண்ணில் பார்த்துருக்குறாங்க. ஒரு நாள் நைட்டு சங்கீதாவோட அப்பா அக்கா அம்மா எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பா ஹாலில் தான் ஒரு காட் மாதிரி போட்டு படுக்க வச்சிருப்பாங்களாம். அவருக்கு தான் பேரலைஸ் ஆயிடுச்சு இல்லையா, கை கால்லாம் வந்து பேரலைஸ் ஆகி அவரால் எந்திரிக்க முடியாத பட்சத்தில் தண்ணி தாக எடுத்து விக்கல் எடுத்து ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டே இருந்திருக்கிறாருங்க. சங்கீதாவோட அக்கா தான் அவங்க அப்பாவுக்கு பக்கத்திலே படுத்திருப்பாங்களாம். ரொம்ப நேரமாக அவங்கள கூப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு. அவங்க காதில் கேட்கவே இல்லை. நான் அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. மிட் நைட் 1 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது. திடீர்னு சங்கீதாவோட அக்கா அவங்களோட கனவுல கல்யாணி கோபமா அவங்க முன்னாடி வந்து லைக் இந்த நம்ம காந்தாரா படத்துல லாஸ்டா கிளைமேக்ஸ்ல அவர் படுத்திருக்கும் போது கிட்டக்க வந்து கத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் கிட்டக்க வந்து கத்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி சொல்லும் போது ரொம்பவே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. ஏன்னா இந்த ஸ்டோரி நான் எடுத்துக்கிட்டு இருக்கதே நைட்டு 12 மணிக்கு தான். ஆஃபீஸில் உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் தனியாக. ஏரியாவை சுற்றி இருக்கிற டாக்ஸ்லாம் ஒரு மாதிரி கிளம்புது. ஓகே தான், வாங்க போகலாம். இப்போது சங்கீதாவோட அக்காவோட கனவுல கல்யாணியோட முகம் வந்து கத்தி அவங்கள எழுப்பி விட்டு அரண்டு போய் எந்திரிக்கிறாங்க. இவங்க கத்துன கத்துல இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சவுண்டாக கத்திருக்கிறாங்க. கல்யாணி என்னை விட்டு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அலறி அடித்து தான் எந்திரிச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்க வீட்டில் சங்கீதாவும் அவங்க அம்மாவும் எந்திரிச்சவங்க 2 பேருக்குமே தண்ணியை கொடுத்து, அதாவது அவங்க அப்பாவுக்கும் தண்ணியை கொடுத்து அவரை காம் டவுன் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கும் தண்ணியை கொடுத்து காம் டவுன் பண்ணி, ஏன்னா இவங்களுக்கு முகமெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி படப்படன்னு வந்து கை கால்லாம் நடுக்கம் கொடுத்துருக்குதுங்க. ரொம்ப நேரமாக கை நடுங்கிக்கிட்டே இருந்திருக்குது சங்கீதாவோட அக்காவுக்கு. இப்போது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அவங்க அப்பா ரொம்ப நேரமாக விக்கல் எடுத்து ரொம்ப ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருந்திருக்குது அவருக்கு. அவரை காப்பாற்றுறதுக்காக தான் கல்யாணியோட ஆத்மா இவங்க அக்காவை சங்கீதாவோட அக்காவோட கனவுல வந்து இப்படி பயன்படுத்தியிருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே அன்னைக்கு நைட்டும் ஒரு மாதிரி அழுகாச்சியாக தாங்க போயிருக்குது. ஏன்னா இந்த பொண்ணு இவ்வளோ நல்லவளாக இருக்கிறா, இந்த பொண்ணு நல்லது தான் பண்ணுறா, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அடுத்து 16வது நாள் காரியம் அப்போ இந்த படையல் வைப்பாங்க இல்லையா, தெனை இந்த 18 வகையா 19 வகையா சொன்னாங்க. அத்தனை வகையான தினையெல்லாம் வச்சு அது வந்து முளைச்சி வரும்னு சொல்லுவாங்க, செடி மாதிரி. அந்த ஒரு சம்பிரதாயம் பண்ணும்போது இவங்க எல்லாருமே போயிருக்கிறாங்க. அந்த படையலில் இவங்கள கலந்துக்கவே விடலையாங்க. கல்யாணியோட வீட்டாளுங்க அவங்க அம்மா கூட இருந்தவங்க எல்லாருமே ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. இவங்களை ஒதுக்குனது மட்டும் இல்லாமல் மணியவுமே ஒதுக்கி வச்சிடுறாங்க. இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டாங்களாம். ஆனால் அந்த படையல் அவங்க ஏற்றுக்கவே இல்லையாம். இது எப்படி தெரியும்னா, இறந்து போன கல்யாணியோட தங்கச்சி சங்கீதா கூட பேசுவாங்களாம். அவங்க ஃபோன் போட்டு சொல்லியிருக்கிறாங்க, படையெல்லாம் அக்கா ஏற்றுக்கவே இல்லை, நீங்கள் போனதுக்கப்புறமா விளக்கு கவுந்து தீப்பிடிச்சு அந்த இடமே ஒரு மாதிரி கருகி போய் என்னென்னமோ நடந்திருக்குது. படத்துலலாம் பார்க்குற மாதிரி அமானுஷமான விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்குது. அவள் ஏற்றுக்கவே இல்லை, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் அந்த பிள்ளை அப்படி சொன்னாலும் இவங்களுக்கு என்ன ஒரு மன வருத்தனா, இவங்களால் அந்த விஷயத்தை அந்த காரியத்தை அந்த பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு பண்ண முடியலையே. முக்கியமாக மணிக்கு அந்த கஷ்டம் இருந்திருக்குதுங்க. இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறமா சங்கீதா அவங்களோட அண்ணன் மணியை வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடுறாங்க. அவங்க அக்காவும் சங்கீதாவும் சேர்ந்து கூட்டு வந்துடுறாங்க. ஏன்னா இதுக்கு மேலே அந்த வீட்டில் இருந்தால் தேவையில்லாத பிரச்சனை வரும், வாக்குவாதம் வரும், அடிதடியாகும், அது போலீஸ் கேஸ் ஆகிடும். இவங்க அண்ணனும் சும்மா இருக்க மாட்டார். அவங்க அம்மாவையோ இல்லை தங்கச்சியோ இல்லை அவங்க வீட்டாளுங்களை எதனா பிரச்சனை பண்ணிட்டாருன்னா தப்பாயிடும் சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனேமே அவரை கை கால்லாம் வெளியே கழுவ வச்சுட்டு வீட்டுக்குள்ளே கூட்டு போகும்போது நேராக அவரை கூட்டு போயிட்டு சங்கீதாவோட அம்மா அவரை சாமி ரூமில் தான் உட்கார வச்சுருக்கிறாங்க. பூஜை அறையில் உட்காந்து அவர் சாமி கும்பிட்டுட்டு எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக உள்ளே போயிருக்கிறாருங்க, ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கிறாரு. அப்போது திடீர்னு அங்கே பொருத்தி வச்சுருந்த ஒரு விளக்கு, அதாவது நார்மலாக தாங்க பொருத்தி வச்சுருக்கிறாங்க அந்த விளக்கை, ஒரு மாதிரி தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்குதுங்க.
அங்கே இருந்த சில பொருட்கள் மேலெலாம் தீப்பிடிச்சு அது ஒரு உட்டன் கபோர்டு மாதிரி இருக்குமாங்க. இந்த சாமியோட பூஜை அறை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களாம் அவங்களோட வீட்டில். அது ஃபுல்லாகவே ஒரு மாதிரி தீப்பிடிச்சு கருகிருச்சான். சைடெல்லாம் ஒரு மாதிரி கருகி இருக்குது. இவங்க எல்லாருக்குமே ஒரு ஷாக்குங்க. என்னடா அது, அங்கே என்னடானா அப்படி நடக்குது, இங்கே என்னடானா இப்படி நடக்குது. ஏன்னா அவங்களோட இந்த இறந்து போன கல்யாணிங்கிற பொண்ணோட ஆத்மா இன்னுமே சாந்தி அடையலையா, இல்லை எதனா சொல்ல வருதா நம்மக்கிட்ட? ஏதோ ஒன்று சொல்ல வருதுங்கிறது தெரியுது. ஆனால் ஏன் இப்படி அபசகுணமாக நடக்குது வீட்டில்? இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி குழப்பமாகவே இருந்திருக்குதுங்க. ஆக்சுவலாக ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் இந்த மாதிரி சூசைட் பண்ணி தன்னைத்தானே அழிச்சிக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஆத்மா அவங்க இறந்த அன்னைக்கு, அதாவது 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு அந்த இறந்த நாள் அன்னைக்கும் அதே இடத்துக்கு வருமாங்க. சங்கீதா வீட்டாளுங்க சைடில் இருக்கிற ஒரு பூசாரி தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாருங்க. அவர் தான் இங்கே அவங்களுக்கு இந்த காரியத்துக்கு உண்டான பொருள் இதெல்லாம் வாங்கி சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க பண்ண விடலைனாலும் இவர் பண்ணணும் இல்லையா, மணிங்கிறவர். அதுக்காக இவங்க எல்லாருமே அந்த பொருள்லாம் வாங்கும்போது நடந்த விஷயங்கள்லாம் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, 16வது நாள் காரியம் வரைக்குமே அப்படி தாம்மா இருக்கும், அவங்களோட ஆத்மா இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அது போக 16வது நாள் ரொம்பவே உக்கிரமாக இருப்பாங்க. அவங்க எங்கே இறந்தாங்களோ, இப்போ ஒரு ரூமில் சூசைட் பண்ணி இறந்துருக்குறாங்கன்னா கரெக்டாக அந்த ரூம்குள்ளே அவங்க இருப்பாங்களாங்க. இதை நிறைய பேர் உணர்ந்துருப்பாங்களாம். உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி உணர்ந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரில. அப்படி நீங்கள் அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது உண்மையாக பொய்யாங்கிறது எனக்கும் தெரியாது. அவங்க சொன்னாங்க, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அது உண்மையாக பொய்யாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த பூசாரி கிட்ட சங்கீதாவோட வீட்டாளுங்க எல்லாருமே கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி நெகட்டிவாக நடக்கணும்? வீட்டில் எரிக்கிறது, வெளியே இருந்து பேரை சொல்லி கூப்பிட்றது, நாய்ங்கெல்லாம் குலைக்கிறது, ரொம்ப தப்பான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் இப்போது அது இறந்து போன பொண்ணோட வீட்டுக்காரரு வீட்டுக்கு வந்த உடனேயுமே எதனால் பூஜை அறை தீப்பிடிச்சு எரியணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்கும் போது அவர் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாருங்க, அவங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் பண்ணிடலாம், அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் நம்புவோம், அவ்வளோதான். அதை மீறியும் உங்ககிட்ட எதனா ஒரு விஷயத்த சொல்ல வந்தாங்கன்னா அதை சொல்லிட்டு தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணி முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் தாங்க கதையே ஆரம்பிக்குது. என்னன்னா, இன்னையிலேருந்து, அதாவது இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா இவங்க வீட்டில் ஏகப்பட்ட அமானுஷ்யங்கள் நடந்திருக்குது. எப்படின்னா, இவங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்களாம். ஒரு நாள் நைட்டு 10-10:30 மணி இருக்குமாங்க. சங்கீதா ஹாலில் படுத்திருக்கிறாங்க. ஹாலில் படுத்திருக்கும் போது இவங்க வீட்டாளுங்க எல்லாருமே, அதாவது அவங்களோட அண்ணன் இருக்கிறார் இல்லையா, இறந்து போன பொண்ணோட ஹஸ்பண்ட், அவரோட ரூமில் இருக்கிறாரு. மணி அவரோட தம்பியும் ரிட்டர்ன் வந்துட்டாருன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் ஒரு ரூமில் இருக்கிறாங்க. சங்கீதாவோட அப்பாவும் சங்கீதாவும் மட்டும்தான் ஹாலில் இருக்கிறாங்க. சங்கீதாவோட அப்பா தூங்கிட்டு இருக்கிறாரு காட்டில் படுத்து. சங்கீதாவோட அம்மாவும் அக்காவும் ரூமில் இருக்கிறாங்க. சங்கீதா தன்னை அறியாமலே லைட்டாக அப்படியே கண்ணு சொக்கி போய் தூங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க கீழே இருக்கிற ரூமை ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்டிருக்குதுங்க. இவங்க டக்குன்னு கண்ணை முழிச்சு எந்திரிக்கிறாங்க. என்னடா அது, அம்மா அக்கா 2 பேருமே அவங்க ரூமில் இருக்கிறாங்க. கீழே யாருமே இல்லையே இந்த ரூமில். ஆக்சுவலாக அந்த ரூமில் யாருமே இல்லை, அது சங்கீதாவுக்கு தெரியும். ஆனால் இப்போ அந்த ரூம்லேருந்து யாரோ ஒருத்தவங்க டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. கண்ணு முழிச்சு எந்திரிச்சு பார்த்தா பிங்க் கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கருன்னு ஒரு உருவம், முகமெல்லாம் கருப்பாக இருக்குதாங்க. ஒரு பக்கம் கருப்பு ஒரு பக்கம் வெள்ளைங்கிற மாதிரி பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கொலாப்ஸாக இருக்குதாங்க. அது ஒரு மனுஷன் இல்லை, அது ஒரு பேய், அது ஒரு அமானுஷங்கிறது மட்டும் சங்கீதாவுக்கு தெரியுதுங்க. எந்திரிச்சு உட்கார்ந்தவங்க ஒரு மாதிரி அரண்டு போய் சங்கீதாவுக்கு அந்த உருவத்தை பார்த்த உடனே கத்தணும் போல தோணுது. ஆனால் அவங்களோட வாயை அவங்களால ஓப்பன் பண்ண முடியலையா, ஒரு மாதிரி பேரலைஸ் ஆகிடுச்சாங்க, கை கால் உடம்பெல்லாம். அப்படியே உட்காந்து இருந்திருக்கிறாங்க. அந்த உருவம் என்ன பண்ணியிருக்குன்னா, மெதுவாக இந்த பக்கம் ஊர்ந்து போயிட்டு இவங்களோட அண்ணன் ரூம் இருக்கு இல்லையா, அந்த மணியும் அவங்களோட தம்பி இருக்கிறாங்க இல்லையா, அந்த ரூம் பக்கமாக போயிட்டு இருக்குதாங்க. அதாவது இவங்க வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் போகுமா, அந்த ஸ்டெப்ஸ் வழியாக மேலே ஏறி போய்கிட்டு இருக்குதான். இவங்க கத்துறாங்களாம், போகாதன்னு சொல்லிட்டு கத்துறாங்களாம். இன்னொரு பக்கம் ஒரு சத்தம், போகாத, இது என்னோட எல்லை, வெளியே போ அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க ரொம்ப பயங்கரமான கட்டக்குரல்ல ஒருத்தவங்க கத்துறாங்க. இந்த குரலை ஆல்ரெடி சங்கீதா கேட்டிருக்கிறாங்க. நம்ம பார்ட் 1ல் பார்த்துருப்போம். காளியம்மன் அவங்களோட உடம்புக்குள்ளே வருவாங்க. அது போக சங்கிலி கருப்பசாமியோட ஒரு துணை இருக்குது அவங்க குடும்பத்துக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ட் 1ல் பார்த்துருந்தோம் இல்லையா. அம்மன் காளியம்மன் அவங்கள மிரட்டுறாங்களாங்க. இது உன்னோட எல்லை கிடையாது, நீ கிளம்பு, இது என்னோட எல்லை, நீ இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை மிரட்டுறாங்களாம். அப்படியுமே அந்த உருவம் அவங்க பேச்சை கேட்காம அது பாட்டுக்கு மேலே ஓடிக்கிட்டே இருக்குதாங்க. இப்போ சங்கீதாவோட முதுகில் ஓங்கி ஒரு அறை வைக்கிறாங்க. பதறி போய் எந்திரிச்சு பார்த்தா சங்கீதாவோட அக்கா, என்னாச்சுடி, ஏண்டி ஒரு மாதிரி குழம்பிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே சங்கீதாவோட கனவுல வந்திருக்குதுங்க. அவங்க கனவுல வந்த விஷயங்கள் எல்லாத்தையும்
தூங்கிக்கிட்டே வெளியே குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க குழம்புன குழம்புல அவங்களுக்குலாம் பயம் வந்திருக்குது. வீடே இவங்க பக்கத்தில் தான் உட்காந்துருக்குறாங்க. இவங்க அண்ணன் மணி, அவரோட தம்பி, இவங்க அம்மா, அக்கா எல்லாருமே பக்கத்துலேயே உட்காந்துருக்குறாங்க. இவங்க குழம்புறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பயம் வந்து இவங்கள அடித்து எழுப்பியிருக்கிறாங்க அவங்க அக்கா. இப்போ கனவுல பார்த்த எல்லா விஷயங்களையும் இவங்க கிட்ட சொல்கிறாங்க. இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, சங்கீதா அதே கருப்பு உருவம், அதாவது கருப்பு வெள்ளையும் கலந்த ஒரு உருவம், நகமெல்லாம் பெருசு பெருசாக வச்சுக்கிட்டு, முடி அதிகமாக வச்சுக்கிட்டு, கண்ணுலாம் ஒரு மாதிரி ரெட்டிஷாக, அது பார்க்குறதுக்கு ஒரு மனுஷ உருவம் மாதிரியே கிடையாது. இதே உருவத்தை மணியோட தம்பி இருக்கிறார் இல்லையா, அவரும் பார்த்துருக்கிறாரு. பூஜை அறையில் தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு இல்லையா, அன்னைக்கு நைட்டு மணியோட தம்பிக்கு இது நடந்திருக்குதுங்க. அவர் பாத்ரூமில் இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க பக்கத்தில் நின்றுருக்குறாங்க. சைடு கண்ணில் பார்க்கும்போது பிங்க் கலரில் ஏதோ ஒரு சட்டை மாதிரி போட்டுட்டு, ஏதோ யாருன்னே தெரியல, ஆனா பொண்ணா எதுவுமே தெரியல, பக்கத்துலேயே நிற்கிற மாதிரி இருந்திருக்குது. திரும்பி பார்த்தா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் மறைஞ்சிருக்குதுங்க. இதே உருவத்தை இவங்க அக்காவும் பார்த்துருக்குறாங்க. சங்கீதாவோட அக்கா விடிய காலையில் ஒரு 5-5:30க்கெலாம் எந்திரிச்சு போய் வெளியே வாசல் தொளிச்சு கோலம் போடுவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்றைக்கி எந்திரிச்சு வெளியே வந்து பார்க்கும்போது இவங்க வாசலில் அந்த உருவம் நின்றுட்டு இருந்திருக்குது. அவங்க பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அது மறைஞ்சிருக்குது. என்ன நடக்குது இவங்க வீட்டில்? இத்தனை நாளாக சங்கீதாவோட ஃபேமிலி என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, வெளியே இருந்து வந்த ஒரு ஆத்மா, அந்த இறந்து போன கல்யாணியோட ஆத்மான்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள தாண்டி இங்கே வேற யாரோ ஒருத்தவங்க இருக்கிறது இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குதுங்க. வீட்டில் அழுகிற சத்தம்லாம் கேட்குமா, திடீர்னு பொருள்லாம் கீழே விழுந்து உடையுமாங்க சம்மந்தமே இல்லாமல். ஒரு கட்டத்துக்கு மேலே சங்கீதாவோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பயம் வர ஆரம்பிக்குதுங்க. என்னடா அது, மறுபடியும் ஒரு உயிர் பலி போயிடக்கூடாது. இப்போ தான் இவங்களுக்கு டவுட் வருது, கல்யாணி இறந்து போனதுக்கு காரணம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஆத்மாவை கூட இருக்கலாம். இது ஆத்மாவா இல்லை யாராச்சும் நமக்கு பிடிக்காதவங்க நம்ம மேலே ஏவி விட்ட ஏவலா, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு தர்காவுக்கு போயிருக்கிறாங்க. அவங்களாம் தர்காவில் இருக்கிறவங்கள அந்த பாயை வந்து மச்சின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம் அங்கே மலேசியாவில். அவர்கிட்ட போயிட்டு வீட்டில் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி எலுமிச்சம்பழமும் முட்டையும் இவங்க கைப்பட வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அங்கே வாங்கிட்டு போனதுக்கப்புறமா அந்த பாய் ஒவ்வொருத்தரோட தலையிலையா வச்சு எலுமிச்சம்பழத்தை உருட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. எலுமிச்சம்பழத்தை உருட்டும் போது உள்ளுக்கு அவ்வளோ புழு கப்பானே எங்களுக்கு. ஐயோ அதை பார்க்க முடியல. இது ஃப்ரெண்ட்ஸில் ஏன் அப்படி இருக்குது எனக்கு. அது வெட்டும் போது உள்ளுக்கு கருப்பாக உள்ளுக்கு அவ்வளோ புழு. எங்கள் அண்ணனுக்கு அந்த எலுமிச்சை உருட்டி அவங்க வெட்டும் போது அந்த எலுமிச்சம்பழத்தை எடுக்கும்போது அதை வெட்டியிருக்கிறாரு. இவங்க முன்னாடியே தான் வெட்டியிருக்கிறாரு. உள்ளே ஃபுல்லாக ஒரு மாதிரி அழுகி போய் புழுவாக வந்துருக்குதுங்க. ஏகப்பட்ட புழுவான் உள்ளே இருந்து. இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. ஏன்னா இவங்க வாங்கிட்டு போனது ஃப்ரெஷ்ஷான எலுமிச்சம்பழம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போயிருக்காங்க, 6-7 முட்டை வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த எலுமிச்சம்பழத்துலேருந்து எப்படி புழு வரும், அது எப்படி கெட்டு போயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற எலுமிச்சம்பழம்? எங்கள் அண்ணனுக்கு முடிஞ்சு முட்டையை உருட்டினாங்க. முட்டையை உருட்டும் போது நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பினேன் தெரியுமா, அந்த ஜாமான் இருந்துச்சு. அது வந்து எங்கள் அண்ணன் உடம்புலேருந்து எடுத்த ஜாமான். அது அடுத்தடுத்து எங்கள் அம்மாக்குமே எங்கள் அக்காவுக்குமே அது வந்து உடம்புலேருந்து வெளியானுச்சு. ஆனால் அந்த ஜாமான் நான் ஃபோட்டோ பிடிக்கல. ஏன்னா நாங்கள் அந்த காலத்தில் நாங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மைனே ஒரு மாதிரி மயக்கமாக தள்ளிடுச்சு எனக்கு. என்னடா இப்போ தான் அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நீங்கள் ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கீங்க, நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது தப்பு. உங்களோட வீட்டில் இருக்கிறது ஒரு ஆத்மா கிடையாது, 2 ஆத்மா. இறந்து போன கல்யாணியோட ஆத்மாவும் உங்களோட வீட்டில் தான் இருக்குது. அது போக அவளை பின்தொடர்ந்த ஒரு கருப்பு உருவம், ஒரு ஆத்மா, அதுவும் உங்களோட வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன ஏதுங்கிறதுலாம் எனக்கு தெரியல. ஆனால் நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் ஒரு தடவை பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க வாங்கிட்டு வந்த முட்டையில் 2 முட்டையை எடுத்து அவங்க அண்ணன், இந்த இறந்து போன பொண்ணோட ஹஸ்பண்ட் இருக்கிறார் இல்லையா மணி, அவரோட கையில் 2 முட்டையை கொடுத்துருக்குறாங்க. இந்த முட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பொண்ணு இறந்தாங்க இல்லையா வீடு, அந்த வீட்லையும், அந்த வீட்டில் ஒரு முட்டை, இவங்களோட சங்கீதாவோட வீட்டில் இப்போ இருக்கிற இந்த அமானுஷெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த வீட்டில் ஒரு முட்டை, மேலே இருந்து எல்லா ரூம்லையுமே படுற மாதிரி உடையாமல் அந்த முட்டையை கீழே உருட்டிக்கிட்டே வரணுமாங்க. மொட்டை மாடியிலேருந்து ஃபுல்லாக வீடு ஃபுல்லாகவே சுற்றி அதை எடுத்துகிட்டு வந்து இவர்கிட்ட கொடுக்கணுமா. அப்படியே அவங்க அந்த முட்டையை அவங்களோட வீட்டில் உருட்டும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே அது வெயிட் ஆகிடுச்சாங்க. அது வந்து உருட்டவே முடியலையாம். அதாவது அதை உருட்டிட்டு எடுத்து தூக்கவே முடியலையாம். அந்த முட்டையை உருட்ட எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லுது, எனக்கு உடம்புல வலிக்குது, முட்டை வெயிட் ஆகுது, உங்களுக்கு ஏதாச்சும் ஜாமான் பொருள் இருந்து முட்டை வெயிட்டாக இருக்கும், அந்த மாதிரி முட்டை வெயிட் ஆகுது அப்படின்னு சொன்னிச்சு. அப்போ ஒரு வழியாக அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு அந்த பாயை மறுபடியும் போய் பார்க்க போகிறாங்க. அதாவது டத்தோசாமின்னு சொல்லுவாங்களாம், லைக் மச்சின்னு சொல்லுவாங்களாம். அவங்கள மலாயில் 2 விதமாக சொல்லுவாங்களாம். சாமி ஆடுறவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம். அவர்கிட்ட போயிட்டு கொடுக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த பிங்க் கலர் சட்டப்பட்ட அந்த ஒரு உருவத்தை பார்த்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, இந்த உருவத்தை நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஏவலுங்க, ஏவி விட்டுருக்குறாங்க அந்த பொண்ணு மேலே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. யார், இறந்து போன கல்யாணி மேலே யாரோ ஒருத்தவங்க ஏவி விட்டுருக்குறாங்க. அந்த பொண்ணு நல்லா இருக்கக்கூடாது, புருஷனோட சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அந்த பொண்ணு பிரிஞ்சு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக மட்டும்தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க.
ஆனால் அந்த பொண்ணோட உயிரே போயிருக்குதுன்னா இதில் வேற ஏதோ விஷயமும் இருக்குது, எனக்கு அது அந்த அளவுக்கு என்ன ஏதுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லியிருக்கிறாரு. இப்போது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ மணி இருக்கிறார் இல்லையா, அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஏங்கி அழுக ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. ஏன்னா இவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரே ஒருத்தவங்க யாருன்னா அந்த பொண்ணு வீட்டு ஆளுங்க தான். பொண்ணு வீட்டு சைடில் இருக்கிற அவங்க அம்மா, அவங்க வீட்டாளுங்க எல்லாருமே இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது, பிரிஞ்சிடணும்னு சொல்லிட்டு தான் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இவங்க 2 பேருக்குமே அடுத்தடுத்து சண்டை வந்துக்கிட்டே இருந்திருக்குதுங்க. பாயெல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா அவர் சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு, தகடுலாம் கொடுத்துருக்கிறாரு. அது போக சில விஷயங்கள்லாம் எரிக்க சொல்லியிருக்கிறாரு. அங்கே வச்சே இவங்களுக்கு தீர்த்த மாதிரி ஏதோ தண்ணிலாம் கொடுத்துருக்கிறாரு. அதை குடிச்சிட்டு தான் வந்திருக்கிறாங்க எல்லாருமே. ஒரு 3 நாள் போகுதுங்க. 3 நாளுக்கு அப்புறமா மதியம் ஒரு 2லேருந்து 3 மணிக்கு நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த சங்கீதாங்கிற பொண்ணு ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. திடீர்னு அவங்க முழிச்சு பார்க்கும்போது அவங்க வீடே ஒரு மாதிரி அலங்கோலமாக கிடந்திருக்குது. கீழே மஞ்சள், குங்குமம், திருநீர், அப்புறம் அந்த சூடம், அப்புறம் அவங்க வீட்டாளுங்க எல்லாருமே இவங்களை சுற்றி உட்காந்துருக்குறாங்க. எல்லாரோட நெத்தியிலுமே திருநீர், குங்குமம்லாம் பூசி இருக்கிறாங்க. இவங்களோட உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பட்டையாக போட்டு ஆளே வேற மாதிரி இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஏதோ நடந்திருக்குன்னு மட்டும் தெரியுது, ஆனால் என்ன நடந்திருக்குங்கிறது தெரியலைங்க. பயத்தில் அவங்களோட அம்மா கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சுமா, எனக்கு எதனா ஆச்சா, இங்கே எதனா நடந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்த சங்கீதாவோட உடம்புக்குள்ள திடீர்னு காளியம்மா இறங்கியிருக்கிறாங்க. காளியம்மா இறங்கின உடனேயுமே அவங்க எந்திரிச்சு அரட்டி அந்த காளியோட ஒரு வேகம் வாங்க இல்லையா, அந்த ஒரு மிரட்டல், அந்த தோணியில் எந்திரிச்சு கத்திருக்கிறாங்க. இவங்க கத்தில் எல்லாருமே பயந்துட்டு என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு ஓடி பார்த்தா இவங்க கேட்ட பொருட்கள், அதாவது இவங்க அந்த காளியம்மன் சில பொருட்கள்லாம் கேட்டிருக்கிறாங்க. எலுமிச்சம்பழம் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துகிட்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு அருள் நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கீங்க, அது என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சங்கீதாவோட அம்மா தான் காளியம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது சங்கீதாவோட உடம்புக்குள்ளே இருக்கிற காளியம்மன் கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் தாயி, ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரியும், இந்த மாதிரி ஏவலோ ஏதோ ஒன்று ஏவி விட்டுருக்குறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும், நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சதுக்கப்புறமா நான் இருக்கிற வரைக்கும் இந்த எல்லையில் எதுவுமே நடக்காது, கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது போக இவங்களோட அண்ணன், இந்த கல்யாணி இறந்து போன பொண்ணு இருக்கிறாங்க இல்லையா தூக்குமாட்டி, அவங்களோட ஹஸ்பண்டை கூப்பிட்டு அவங்களோட தலையில் விபூதி போட்டு, நீ கவலைப்படாத, நீ நினைக்கிற மாதிரி உன்னால் அந்த பொண்ணு இறந்து போகலை, எனக்கும் கல்யாணியோட சாவுக்கு எந்த ஒரு தொடர்புமே கிடையாது, நீ ரொம்ப குழம்பிக்காத, அவள் இறந்துட்டா, அவள் இறந்தாலுமே உன் கூடையே தான் இருக்கிறாங்கிறது உனக்கு தெரியும்ல அப்படிங்கும்போது இவர் அழுக ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆமாம் தாயி, என் கூடையே தான் இருக்கிறாங்கிறது எனக்கு தெரியும், என் பக்கத்திலே இருக்கிறாங்கிறது எனக்கு தெரியும், அவளோட ப்ரெசன்ஸை என்னால் உணர முடியுது, அவள் கூட பேசினா அவள் என் கூட திருப்பி கூட பேச மாட்டேங்கிறா, நான் என்ன பண்ணேன் அவகிட்ட, லாஸ்ட்டாக போகும்போது கூட அம்மா எதனாலும் பிரச்சனைனா சொல்லு, நான் போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவளை கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் தாயி போனேன். எங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வருது, காமனான விஷயம்தான், நான் கொஞ்சம் சுத்தபத்தமாக இல்லாததெல்லாம் உண்மைதான், அதாவது குடிச்சிட்டு வெளியே சுற்றுறது, அன்டைமில் வீட்டுக்கு வர்றது, இதெல்லாம் உண்மைதான், ஆனால் அதுக்கும் அவள் இறந்து போனதுக்கு என்ன தாயி சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தான் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க காளியம்மன். என்னன்னா, மலேசியாலலாம் தங்காயின்னு சொல்லிட்டு ஒன்று கழுத்தில் போடுவாங்களாம், அங்கே தங்காயின்னு சொல்லுவாங்களாம், இங்கே அந்த நேம் என்னன்னு சொல்லி எனக்கு தெரிலண்ணே அப்படிங்கிற மாதிரி சங்கீதா சொல்லியிருந்தாங்க. இங்கே என்ன நேம்னு எனக்கு தெரிலங்க, இப்போ நான் எடுக்கும்போது அதை பார்க்கல, மேபி பார்த்துருந்தேன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறேன், பார்க்குற உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த தங்காய்ங்கிறது கழுத்தில் எதுக்காக போடுவாங்கன்னா பாதுகாப்புக்காக போடுவாங்களாம். ஒரு சிலர் பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக போடுவாங்களாம். எந்த பொண்ணுக்கு, அதாவது எந்த பொண்ணாக இருந்தாலும் இப்போ நான் அதை போட்டுக்கேன்னா என்னை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்குமா, அட்ராக்டிவாக இருப்பேன் நான். அது போக பாதுகாப்புக்காகவும் போடுவாங்களாம், தீய சக்தி எதுவுமே நம்மளை அண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் போடுவாங்களாம். நிறைய விஷயங்கள் இருக்குதாங்க அந்த தங்காய் விஷயத்தில். ஆனால் அதை எங்கே போடுறோம், எப்படி போடுறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாங்க. அது தாய்லாந்துலேயோ எங்கேயோ சம்திங் சொன்னாங்க, அங்கே தான் செய்ய கொடுத்து வாங்குவாங்களாம். அதை வாங்கி கழுத்தில் போட்டாங்க அப்படின்னா சுத்தபத்தமாக இருக்கணுமா, போகக்கூடாத இடங்களுக்கு போகக்கூடாது, குடிக்கக்கூடாது, கவிச்சி சாப்பிடும்போது, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருக்கும்போது இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குதான். இதில் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையுமே மணிங்கிறவர் கடைப்பிடிக்கலை. அதனால் அவரோட தங்காய் இருக்கு இல்லையா, கழுத்தில் போட்டிருக்க தங்காயில் தீய சக்தி தான் உள்ளே இருக்குதாங்க. ஃபுல்லாகவே அதை போட்டுக்கிட்டு குடிக்கிறது, ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்லேருந்து கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், குடிச்சிட்டு சண்டை போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணனால அவருக்கு இந்த தங்காயில் கெட்ட சக்தி உள்ளே வந்துருச்சாங்க. கரெக்டாக பூஜை பண்ண மாட்டாராம், அதை வச்சு கும்பிட மாட்டாராம். அதனால தான் இவங்களோட வீட்டுக்குள்ளே அவர் வந்தப்போ
அன்னைக்கு ஒரு நாள் பூஜை அறையில் தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு இல்லையா, அப்போது அந்த தங்காயை கலட்டி அங்கே தான் வச்சிருக்கிறாரு. சாமியோட பூஜை அறையில் வச்சு கும்பிட்டுட்டு இருந்திருக்கிறாரு. அப்படியே எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆக போனப்போ தான் அவங்களோட பூஜை அறையில் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்குது. இப்போது அந்த தங்காயை அப்படியே தூக்கி போட்டுரு, அதை இதுக்கப்புறம் உன் கழுத்தில் போடாதங்கிற மாதிரி அம்மன் சொல்லியிருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே மணி இருக்கிறார் இல்லையா, அவரோட உடம்புக்குள்ளே சங்கிலி கருப்பன் வருவாராம். எப்பயுமே இந்த சங்கிலி கருப்பன் இறங்கி அவர் ஒரு மாதிரி அரட்டிக்கிட்டு நான் வந்து பார்த்துக்கிறேன், இது வந்து என்னோட குடும்பம், ஏன்னா இவங்களோட குடும்பத்துக்கு ஆல்ரெடி என்ன நடந்துச்சுன்னு பார்ட் 1ல் பார்த்துருப்போம், கருப்புசாமி வந்து பண்ணதெல்லாம். இப்போது சடனாக எங்கள் அண்ணனுக்கு வந்துட்டு ஐயா வந்துட்டாங்க. அப்போ ஐயா வரவும் அவரோட பக்கத்து ரொம்ப ஒரு மாதிரி உக்கிரமாக கத்தியிருக்காரு, ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக கத்தியிருக்காரு. என்னையே கட்டு போட்டாங்க, அவ்வளோ தைரியம், என்னையை கட்டு போட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன், யாரையும் நான் வந்து அழிக்காமல் விட மாட்டேன், படுவாங்க எல்லாமே, அந்த மாதிரி ஒரு இதில் பேசியிருக்காரு. இப்போ சங்கிலி கருப்பசாமியும் இந்த சைடு அம்மனும் 2 பேருமே பேசிக்கிறாங்களாங்க, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்களாம். அது இவங்களுக்கு புரியலையாம், சில வார்த்தைகள்லாம் அவங்க அம்மாவுக்கு புரியலை, எல்லாருமே பயந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது அவங்க சொன்ன விஷயம் ஒன்று தான், இதுக்கப்புறம் அந்த ஆத்மா இங்கே இருக்காது, நான் பார்த்துக்கிறேன், ஒருவேளை வந்தாலுமே யாருமே பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன், இது என்னோட எல்லை, இந்த எல்லைக்குள்ளே எந்த ஒரு கெட்டது இதுக்கப்புறம் நடக்காது. அந்த பொண்ணு செத்து போனதே ஒரு அமானுஷ்யத்தால் தான். ஏன்னா அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு மொத்தம் 3 காரணம் இருக்குதுங்க. 1, இவர் தங்காய்ங்கிற அந்த விஷயத்தை கரெக்டாக பார்க்காதனால சக்திகள்லாம் அவரோட உடம்புக்குள்ளே, அதாவது அந்த தங்காயில் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியும், அவங்களோட வீட்டாளுங்க இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது, பிரிஞ்சு வந்துடணும், இல்லை செத்துடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு மேலே ஏவி விட்ட ஏவலும். இன்னொரு விஷயம், கல்யாணி அவங்களோட சின்ன வயசில் அவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க பின்னாடி வர மாதிரியே ஒரு உணர்வு இருக்குமாங்க. ரோட்டில் ஒரு 8-8:30 மணிக்கு நைட்டு நடந்து போகும்போது கூட அவங்களுக்கு பின்னாடி கருப்பு உருவத்தை நிறைய பேர் பார்த்ததா அந்த ஏரியாக்காரங்களாம் சொல்லி, அவங்க அம்மா கிட்ட சொல்லி, அங்கே இருக்கிறவங்களாம் சேர்ந்து நைட்டு ஒரு 9:30-10 மணிக்கு மேலே இந்த மாதிரி நேரத்தில் தான் பண்ணணும் அந்த விஷயத்தன்னு சொல்லி ஏதோ ஒரு கிளவி சொல்லி தப்பான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. நைட்டு சாமி அழைப்பாங்களாம். இப்போ என் உடம்புல சாமி இறங்க போதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் இருக்குது, கெட்ட சக்திகள்லாம் அலையிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நேரங்காலம் இருக்குது. இந்த நேரங்காலம் தெரியாத தற்குறிகளில் சிலர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த பொண்ணை உட்கார வச்சு எலுமிச்சம்பழத்தை வெட்டி அதில் குங்குமம்லாம் அப்பி சாமி அழைச்சிருக்கிறாங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை வெட்டுறதும் ஒரு ஆடை காவு கொடுக்குறதும் ஒன்றாங்க. எலுமிச்சம்பழத்தை காவு கொடுக்குறதுன்னு தான் சொல்லுவாங்களாம், அதுதான் அர்த்தமாக. அந்த மாதிரி காவு கொடுக்கும்போது இந்த நேரத்தில் கல்யாணியோட உடம்புக்குள்ளே அவங்க வரவழைக்க நினச்சது சாமியை, ஆனால் வெளியே இருந்த அவங்கள பின்தொடர்ந்த ஏதோ ஒரு கருப்பு உருவம் தான் அவங்களோட உடம்புக்குள்ளே தீய சக்தியாக புகுந்துருக்குதுங்க. அதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்குறாங்க சின்ன வயசுலேயே அந்த பொண்ணுக்கு, ஆனால் அவங்களோட உடம்புலையே தான் இருக்கும், அது வெளியே போகாது, அப்படி வெளியே போகணும்னு சொன்னால் அது இவங்கள கொன்றும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய மித்தாக தாங்க தெரிஞ்சிச்சு. அவங்க நிறையா சொல்கிறாங்க, அவங்க சொன்னது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போது இதெல்லாம் தான் கல்யாணி இறந்ததுக்கு காரணமாக இருக்குங்கிறத இந்த அம்மனே வந்து சொன்னதா அவங்க என்கிட்ட சொன்னாங்க. இன்னொரு விஷயம், வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள ஒரு மாதிரி ரேப் பண்ணி வைப்பாங்க, இந்த துணியிலலாம் ரேப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் ரேப் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸை இறக்கும் போது போட்டிருந்த ட்ரெஸ்ஸோ இல்லை மேலே இருக்கிற ட்ரெஸ்ஸை கிழித்து அதில் ஒரு நெருப்பை உருவாக்கி வெளியே வச்சுருப்பாங்க. அது வந்து விளக்காகவும் இருக்கலாம், இல்லை சிலர்லாம் குப்பையை எரிக்கிற மாதிரி அந்த நிறைய விஷயங்கள்லாம் போட்டு அதில் இவங்க யூஸ் பண்ண பொருளெல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வெளியே அவங்க பாடி உள்ளே இருக்கும், இப்போ வெளியே எரிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இறந்தவங்களோட வீட்டில் ஒரு துணியை கிழிச்சிட்டு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ரூம்குள்ளே யாரோ ஒருத்தவங்க எரிச்சிருக்கிறாங்க, எரிச்சு போட்டிருக்கிறாங்க. அது இன்னுமே உங்களோட வீட்டுக்குள்ளே கபோர்டுக்கு பின்னாடி, பொதுவாகவே இந்த கபோர்டுக்கெலாம் அவ்வளோவா கீழே குனிஞ்சி இந்த பெருக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, கடமைக்கேன்னு தான் தொடச்சிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்படி தான் இவங்களோட வீட்டுக்குள்ளே ஒரு கபோர்டுக்குள்ளே அடியில் ஒரு பொருளை எரிச்சு போட்டிருக்கிறாங்க. அது ஒரு துணியாங்க. அதை சங்கீதாவோட உடம்புல இறங்கி இருக்கிற காளியம்மனே வேகமாக ஓடி போயிட்டு உள்ளேருந்து அதை எடுத்து வெளியே போட்டிருக்கிறாங்க. போக இவங்க வீட்டு வாசலில் இந்த திண்ணைக்கு பக்கத்தில் கீழே ஏதோ ஒரு பொருளை ஒளிச்சு வச்சுருக்கிறாங்க, அதை புதைச்சி வச்சுருக்கிறாங்க, அதையும் தோண்டி எடுத்துருக்குறாங்க அந்த அம்மன். இப்போ எல்லாருக்குமே ஒரு மாதிரி புல்லரிச்சிருக்குதுங்க உடம்பே. ஆக்சுவலாக அந்த துணியை வந்து எதுக்காக வெளியே எரிப்பாங்கன்னா, இறந்து போனவங்களோட வீட்டுக்கு வெளியே வந்து அதை எதுக்காக எரிப்பாங்கன்னா, வெளியே இருக்கிற ஆத்மாக்கள், இந்த ஆல்ரெடி வெளியே சுற்றிட்டு இருக்கிற அந்த ஆத்மாக்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஏதாச்சும் ஒன்று இறந்து போன இந்த பாடிக்குள்ளே புகுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் பொருத்தி வைப்பாங்களாம். இது நானே கேள்விப்பட்டிருக்கிறேங்க, நிறைய இடத்துல நானே கேள்விப்பட்டிருக்கிறேன். இறந்து போன அந்த கல்யாணியோட ஹஸ்பண்ட் இருக்கிறார் இல்லையா, மணி, அதாவது இந்த சங்கீதாவோட அண்ணன், அவரோட உடம்புக்குள்ள வந்த கருப்பசாமி எப்பயும் மலையேறிட்டாரு. அவர் இன்னுமே அழுதுகிட்டு தான் இருக்கிறாரு. அவர் உடம்புக்கு அடிச்சு போட்ட மாதிரி எந்திரிச்சு கூட நிற்க முடியல, அந்த அளவுக்கு டயர்டில் அப்படியே சாஞ்சே தான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அம்மன் சொல்ல சொல்ல எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது
இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, இவங்க 2 பேர் வாழ்ந்த கல்யாணியும் மணியும் வாழ்ந்த வீட்டுக்குள்ளேயும் இதே மாதிரி துணியை எரிச்சு போட்டிருக்கிறாங்க. அவங்க எங்கே போனாலும் நல்லா இருக்கக்கூடாது, அவங்களுக்கு உதவுறவங்க யாருமே நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பண்ணதே கல்யாணியோட அம்மாவாங்க. இதை அம்மனே சொல்லியிருக்கிறாங்க. எடுத்து வச்சிருக்கிற அந்த பொருள் எல்லாத்தையும் இப்பயே வெளியே கொண்டு போய் வீசிடு, அந்த பொருள் எதுவுமே இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு ஷாக்குங்க. என்ன பொருளாக இருக்கும்? ஒருவேளை அந்த இறந்து போன பொண்ணோட அவங்க ஒய்ஃபோட சேலை, அவங்களோட ஞாபகார்த்தமாக எதனா ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்து வச்சிருப்பார் போல தான் நினச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மனே சொல்லியிருக்கிறாங்க, அந்த பொண்ணோட முடி, அந்த பொண்ணோட நகம், இது எல்லாத்தையுமே அவர் ஞாபகார்த்தமாக எடுத்து வச்சிருப்பாராங்க. இது லவ் பண்ணுற காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே, அவங்க இறந்து போகிறதுக்கு முந்தின நாள் வரைக்குமே எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கிறாரு. அவங்க தலையிலேருந்து விழுந்த முடி, நகம், அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள், நெயில் பாலிஷாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கிறாரு. இது எதுவுமே உங்ககிட்ட இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே எடுத்து வெளியே கடாசிரு. அது போக அந்த பொண்ணோட ஆத்மா, அந்த கல்யாணிங்கிற பொண்ணோட ஆத்மா உன் கூடையே தான் இருக்கும், கவலைப்படாத. நீ இந்த விஷயங்கள்லாம் வச்சிருக்கிறது கூட இருக்கிற, அதாவது அவ கூட இருந்த அந்த ஆத்மாக்கு ரொம்ப ஏதுவாக போகும், அது இந்த இடத்த விட்டு போகவே போகாது, அதனால தான் சொல்கிறேன், அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த சாமி மலையேறிட்டாங்க. சங்கீதா எனக்கு சில ஆதாரங்கள்லாம் அனுப்பியிருக்கிறாங்க, ஃபோட்டோ ஆதாரங்கள்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த பாய் கிட்ட போனாங்க இல்லையா, அவர் தான் தலையில் எலுமிச்சம்பழம் வச்சு உருட்டினார், அப்புறம் இவங்க கிட்ட அந்த முட்டையெல்லாம் கொடுத்துட்டு வீட்டில் போய் சில ரிச்சுவல்லாம் பண்ண சொன்னார் இல்லையா, அவர் சில விஷயங்கள்லாம் எடுத்திருக்கிறாங்க. அன்னைக்கே வந்துருச்சு. அந்த விஷயங்கள் எல்லாம் இவங்க ஸ்பாட்லேயே ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அதை பாருங்களேன். எல்லாம் பொருட்கள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அவங்க சொன்னது இதெல்லாம் ஸ்பாட்லேயே நான் எடுத்து வச்சுக்கிட்டேனே உங்களுக்கு அனுப்புறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி உங்களோட வீட்லையும் எதனா ஒரு அமானுஷ்யம் நடந்திருக்குதா, உங்களோட உடம்புல இருந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் எடுத்துருக்கிறாங்களாங்கிறத கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சங்கீதா என்கிட்ட லென்த்தாக சொன்ன ஸ்டோரியை நான் என்னோட நரேஷனில் உங்ககிட்ட சொல்லிட்டேங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையில் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷ்யம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைலையும் நம்மளை ஃபாலோ பண்ணிடுங்க. ஸ்பாட்டிஃபையோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெவில்ஸ் கிச்சன் சர்ச் பண்ணிங்கனாலே நம்ம ஸ்பாட்டிஃபைல வந்துடுவோம். மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய். சங்கீதாங்கிற பொண்ணு ரொம்பவே குழம்புனாங்கங்க என்கிட்ட. என்னென்னா, பார்ட் 1லேயே அவங்களோட சொந்தக்காரங்களில் ஒருத்தவங்க தான் இவங்க வளர்ச்சி பிடிக்காமல் சில செய்வினைகள்லாம் வச்சு வீட்டுக்குள்ளே நிறைய இடங்கள்லாம் வந்து புதைச்சி வச்சிருந்தது, இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இப்போது இவங்க அண்ணனுக்கும் நடந்திருக்குது, இவங்க அக்காவுக்கும் ஒரு அமானுஷ்யம் நடந்திருக்குது. இவங்க அப்பாவை வந்து ஒரு மாதிரி படுத்த படுக்கை ஆக்கிட்டாங்க. அப்பாவுக்கு வந்து ஒரு மாதிரி கண்ணு தெரியாமையே போய் அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு, எதனால் நான் இப்படிலாம் பண்ணுறாங்க, நம்ம நல்லா இருந்தால் ஏன் ஒருத்தவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இது வந்து யூனிவர்சல் ப்ராப்ளமா, உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. புதுசாக ஒரு பைக்கோ இல்லை புதுசாக ஒரு ஃபோனோ வாங்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளோட காசு கொடுத்து தான் நம்ம வாங்க போகிறோம், இல்லை நம்ம இஎம்ஐ கட்டி தான் ஒரு பொருள் எடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம கூட இருக்கிற அந்த ஜந்துக்கள்லாம் சொந்தக்கார ஜந்துக்களாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஜந்துக்களாக இருக்கலாம், இதுங்களுக்கெல்லாம் வந்து நல்லவங்களாக இருந்தால் விட்டுருவாங்க, அப்பா பரவாயில்லப்பா அவன் கஷ்டப்பட்டான் வாங்கினான் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷ ஜந்துக்கள்லாம் என்ன பண்ணுன்னா, கூடயே உட்காந்துக்கிட்டு சூப்பராக இருக்குது, சூப்பர் மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மனசுக்குள்ளே வந்து ஒரு கருகள் இருக்குங்க. அந்த கருகளுக்கு பேர் தான் கண் கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்கம்மா. அந்த மாதிரியான கோளாறுகள் சிலருக்கு அதிகப்படியான ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டிடுது. லைக் சங்கீதா அவங்க வீட்டில் நடந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போனது, கண்ணு தெரியாமல் போனது, அவங்க வீட்டில் அடுத்தடுத்த அமானுஷங்களாக நடக்கிறது, இது எல்லாத்துலேருந்தும் நீங்கள் கூடிய சீக்கிரமாக வெளியே வந்துடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ வரைக்குமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சில விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குதான். இதோட வீட்டில் எதனா ஒரு பொருள் வாங்கினாலோ இல்லை எதனா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு வேலை செஞ்சாலோ இவங்க நல்லா இருக்கிறது தெரிஞ்சாலே அடுத்த மாதம் இவங்களோட வீட்டில் எதனா ஒரு அமானுஷ்யமோ இல்லை எதனா ஒரு அசம்பாவிதம் நடந்துருமாங்க. இது அவங்களோட வீட்டில் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குதான். இதே மாதிரி நிறையா தங்கச்சிங்களுக்கும் அக்காக்களுக்கும் அம்மாக்களுக்கும் நடந்துகிட்ருக்கலாம். மேபி ஊரில் சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே மேபி நடந்துகிட்ருக்கலாம். நான் அவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், எப்பயுமே
தன்னம்பிக்கையை விட்டுறாதீங்க. இவங்கள மாதிரி இந்த கல்யாணி இருக்கிறாங்க இல்லையா, இவங்கள மாதிரி சூசைட் அட்டன் பண்ணுற போகிறது எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டுங்க, சூசைட் பண்ண போகிற அளவுக்கு நம்ம துணிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு காரணமானவங்களை தூக்கி போட்டு மிதிச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளே சாக போகிறோங்கிறப்ப எந்த நாய் உயிரோடு வந்து நமக்கு என்ன பிரயோஜனங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. யாருமே இந்த மாதிரி சூசைட் இதெல்லாம் அட்டம் பண்ணாதீங்க. இந்த கதையின் மூலயமா நான் அதை சொல்லிக்கிறேன். எல்லாருமே கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. எப்பயுமே இவங்க அதை நினப்பாங்களா அவங்க இதை நினப்பாங்களான்னு சொல்லிட்டு உள்ளே போகாதீங்க. நீங்களாக இருங்க, சந்தோஷமாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நானும் ஜாலியாக இருப்பேன். சர்க்கிளில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.